மீண்டும் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய அணி வெளியேற்றத்தை நோக்கி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். பெரிய ஸ்கோர் அடித்த இங்கிலாந்தை அடித்து நோக்கிய ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தானை ஒற்றை கையில் வீசி அடித்த தென்னாப்பிரிக்கா. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 7. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 3, 4, 5வது ஆட்டங்கள் பற்றிய ரிவ்யூ வேகமாக பார்த்துருவோம். 3வது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோத தென்னாப்பிரிக்கா அணி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. பேட்டிங்கில் அவங்களுடைய ஓப்பனராக களமிறங்கின விக்கெட் கீப்பர் ராயன் ரிக்கல்டன் அற்புதமாக விளையாடி 103 ரன்கள் அடித்தார். சிறப்பான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்த ரிக்கல்டனை தொடர்ந்து பின்னாடி வந்த வேண்டர்டசன், ஐடன் மார்க்ரம், டெம்பபவுமா எல்லாரும் தங்களுடைய பங்குக்கு அரை சதங்களை அடிக்க 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 315 என்ற வலுவான ஸ்கோரை அடித்தாங்க. ஆப்கானிஸ்தான் அணி தரப்பில் முகமது நபி சிறப்பாக பந்து வீசினாலும் அவர்களுடைய மெயின் ஸ்பின்னர்களான ரஷீன் கான், நூர் அகமத் எல்லாருடைய பந்து வீச்சுமே ரொம்ப பிலாபாரா ரொம்பவே புவராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். 316 என்ற டார்கெட்டை நோக்கி களமிறங்கின ஆப்கானிஸ்தான் அணிக்கு ஓபனர் குர்பாஸ் சொற்பரங்கள் அவுட் ஆன பிறகு நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு பக்கமாக நிலச்சி நின்று ஒரு கிளாசிக் இன்னிங்ஸை விளையாடினாரு அவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான ரஹ்மத் ஷா. சிறப்பாக விளையாடின அவர் கடைசி விக்கெட்டா 90 ரன்களுக்கு அவுட் ஆக, இன்னொரு பக்கம் சப்போர்ட்டே வராததுடைய விளைவு அவங்களால வெறும் 208 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிற ஒரு நிர்பந்தமான சூழல் தான் வந்தது. கடைசியில் 107 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி எளிமையாக இந்த ஆட்டத்தை தங்கள் வசமாக்கினாங்க. அதை தொடர்ந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 4வது போட்டி நேற்று லாகூரில் நடந்துச்சு. டாஸ் ஜெயிச்ச ஆசி கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் ஃபீல்டிங்கை தேர்வு செய்ய இங்கிலாந்து அவங்களுடைய பேட்டிங்கில் அதிரடி ஆட்டத்தையே வழக்கம் போல கையில் எடுத்தாங்க. ஓபனர் பென் டக்கெட் கிட்டத்தட்ட 47 ஓவர்கள் வரைக்கும் நிலச்சி நின்று விளையாடி 143 பந்துகளில் 165 ரன்களை எடுத்தார். அதை தொடர்ந்து ஜோ ரூட் ஒரு அரை சதத்தை அடிக்க, மற்ற வீரர்கள் எல்லாரும் ரன்களை கொண்டு கூட்டி சேர்க்க கடைசியில் 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 351 ரன்னை எடுத்தாங்க. ஆஸ்திரேலியா அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசின புதுமுக வீரரான பென் வாஷியஸ் 10 ஓவரில் வெறும் 47 ரன்னை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். நடு ஓவர்களில் விக்கெட் எடுக்கிற வேலையை சிறப்பாக செஞ்சார் ஆடம் ஜாம்பா. இது மட்டும் இல்லாமல் டெத் ஓவர்ஸில் பார்ட் டைம் பவுலராக வந்து பந்து வீசின லபுஷேனுக்கும் 2 விக்கெட் கிடைச்சது. 352 நோக்கி களமிறங்கின ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஓபனர் டிராவிஸ் ஹெட் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் 2 பேரும் ஒற்றை இலக்க ரன்களில் வெளியேறி தடுமாற்றத்தை கொடுத்தாங்க. இருந்தாலும் சுதாரிச்சு விளையாடின ஆஸ்திரேலியன் டீம் ஓபனர் மேத்யூ ஷாட் மற்றும் லாபுஷேனுடைய சிறப்பான பார்ட்னர்ஷிப் வழியாக சரிவிலிருந்து மீண்டாங்க. லாபுஷேன் 63 ரன் எடுத்து அவுட் ஆக, பின்னாடியே 47 ரன் எடுத்திருந்த லாபுஷேனும் அவுட் ஆனார். இவர்கள் 2 பேருடைய விக்கெட்டை தொடர்ந்து 150 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளவே 4 விக்கெட் எடுத்து தடுமாற ஜோடி சேர்ந்தாங்க விக்கெட் கீப்பர் ஜோடியான ஜாஷ் இங்கிலீஷ் மற்றும் அலெக்ஸ் கேரி. இவர்களுடைய பொறுப்பான மற்றும் சிறப்பான ஆட்டத்தால் ஆஸ்திரேலியா அணி சரிவிலிருந்து மீண்டுச்சு. அலெக்ஸ் கேரி 68 ரன்கள் எடுத்து அவுட் ஆக, இன்னொரு பக்கம் அதிரடியாக விளையாடின ஜாஷ் இங்கிலீஷ் தன்னுடைய முதலாவது ஒன் டே சதத்தை அடித்து கடைசி வரை ஆட்டம் இழக்காம 86 பந்துகளில் 9 பவுண்டரிகள் மற்றும் 6 சிக்ஸர்களோட 120 ரன்கள் எடுத்தார். ஃபினிஷராக உள்ள வந்திருந்த மேக்ஸ்வெலும் 15 பந்தில் 33 ரன்களை விளாசி கட்ட 47.3 ஓவர்கள் வரைக்கும் மட்டுமே ஆடின ஆஸ்திரேலியா அணி 5 விக்கெட் இழப்புக்கு 355 அப்படின்ற ஸ்கோரை எளிமையாக எட்டி பிடிச்சி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ரொம்பவே ரப்பிஷாக இருந்துச்சுன்னு சொன்னோம். என்னதான் விக்கெட்டுகள் எடுக்கிற முயற்சியை அங்கே ஒன்று இங்கே ஒன்று செஞ்சாலுமே ரன்களை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு இங்கிலாந்துடைய பவுலிங் ரொம்பவே மட்டமாக இருந்தது. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடினாங்க துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில். டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் கேப்டன் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம்னு சொல்ல அவங்களுக்கு ஓப்பனிங் சரியாகவே அமையல. ஃபக்கர் ஜமான் பதிலாக டீமுக்குள்ளே வந்திருந்த இமாம் உல் ஹக் 10 ரன்னுக்கும், இன்னொரு பக்கம் ஓப்பனர் பாபர் ஆசம் 23 ரன்னுக்கும் ஹர்திக் பாண்டியா விக்கெட்டை கொடுத்துட்டு வேகமாகவே கிளம்பிட்டாங்க. அதை தொடர்ந்து அடுத்த விக்கெட்டுக்கு 3வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த கேப்டன் ரிஸ்வான் மற்றும் ஷவுட் ஷக்கில் பொறுப்பாக விளையாடி ரன்களை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ரிஸ்வான் 46 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அக்ஷர் பட்டேல் பந்து வீச்சில் போல்ட் ஆகி வெளியே போனார். அதை தொடர்ந்து சிறப்பாக விளையாடிட்டு இருந்த சவுத் ஷக்கில் தன்னுடைய பங்குக்கு ஒரு அரை சதத்தை அடிக்க 65 ரன்கள் எடுத்து அவரும் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக, பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்கள் பெரிய ரன்களை அடிக்க முயற்சி பண்ணியும் அதை அடிக்க முடியலைன்னு சொல்லலாம். 7வது இறங்கின குஷில் ஷா 38 ரன்களையும், வைஸ் கேப்டன் ஆகா சல்மான் 19 ரன்களையும் எடுக்க மற்ற எல்லா வீரர்களும் ஒற்றை இலக்க ரன்களில் அடுத்தடுத்து அவுட் ஆக ஆரம்பிச்சாங்க. லோவர் ஆர்டரில் நசீம் ஷா 14 ரன் அடித்தாலும் அது பாகிஸ்தான் அணி ஒரு பெரிய இலக்கை இந்தியா முன்னாடி வைக்கிறதுக்கு போதுமானதா இல்லைன்னு சொல்லலாம். கடைசியில் 49.4 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடிச்ச பாகிஸ்தான் 241 ரன் கால் அவுட் ஆச்சு. இந்தியா தரப்பில் சிறப்பாக ஸ்பின்னர்கள் பந்து வீசி ரன் வேகத்தை கட்டுப்படுத்தினாங்க. அதுலேயும் குல்தீப் யாதவ் சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை எடுக்க, ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டை எடுக்க, அதற்கு பிறகு மற்ற விக்கெட்டுகளை மற்ற பவுலர்கள் பகிர்ந்து எடுக்கன்னு சொல்லி இந்தியாவுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் டாப் கிளாஸாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து 242 சேஸ் பண்ண வந்த இந்தியன் டீமுக்கு ரோஹித் சர்மா வெறும் 20 ரன்ல அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். அதை தொடர்ந்து கில்லும் கோலியும் ஜோடி சேர 2 பேரும் ஆட்டத்தை அடுத்த நிலைக்கு நகர்த்தினாங்க. ஒரு கட்டத்தில் கில் அவருடைய ஃபார்மை வேற லெவலில் காட்டுவார்னு எதிர்பார்த்த சூழலில் அப்ரார் அகமதுடைய பந்து வீச்சில் 46 ரன்கள் எடுத்த நிலையில் கில் போல்ட் ஆகி வெளியேறினார். அதை தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் கூட ஜோடி சேர்ந்த விராட் கோலி ஆட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி பாகிஸ்தானை ஆட்டத்தை விட்டு முற்றிலுமா வெளியே தள்ளுற வேலையை செஞ்சார். ஒரு பக்கம் கோலி நங்கூர் ஆட்டம் போட, இன்னொரு பக்கம் தொடக்கத்தில் 33 பந்துக்கு வெறும் 17 ரன் அடிச்சு ஒன்று ஒன்றா அடிச்சிட்டு இருந்த
ஸ்ரேயஸ் ஐயர். அதுக்கு பிறகு நானும் வான வேடிக்கை காட்டுறேன்னு சொல்லி பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் அடிக்க ஆரம்பிச்சார். 56 ரன் எடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் தன்னுடைய விக்கெட்டை அடுத்து கொடுத்துட்டு போக பின்னாடி வந்த ஹர்திக் பாண்டியா ஒற்றை இலக்க ரன்ல வெளியேறினாலும் அடுத்து அக்ஷர் பட்டேல் கூட ஜோடி சேர்ந்த கோலி கடைசி வரைக்கும் நிலச்சி நின்று விளையாடி 111 பந்தில் 100 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காம இருந்தார். இதோடைய விளைவா 42.3 ஓவர்கள் மட்டுமே ஆடின இந்திய அணி எளிமையா இந்த இலக்கை எட்டி பிடிச்சு ஆட்டத்தை தங்கள் வசமா ஆக்குனாங்க. கடைசி வரைக்கும் நாட் அவுட்ல நின்ன கோலிக்கு 52வது ஓடிஐ சதம் வந்துச்சு. ஸோ மொத்தத்தில் இந்திய அணி ஒரு டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து தங்களுடைய விண்டேஜ் பெர்ஃபார்மன்ஸாக பாகிஸ்தானை மீண்டும் ஒரு முறை ஒரு ஐசி ஈவெண்ட்டில் தோக்கடிச்சு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாகவே இருந்தாலும் இந்தியா முன்னாடி பாகிஸ்தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமாவே மீண்டும் ஒரு முறை இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பாகிஸ்தான் அணி கடைசியாக அவங்க பங்களாதேஷ் கூட ஜெயிச்சா மட்டும்தான் டோர்னமெண்ட்குள்ளே நிற்க முடியும். அதுவும் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். இதுக்கு அவங்க எதிர்பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் நியூசிலாந்து அணி இந்தியா கிட்ட மிக மோசமான ஒரு ரன் ரேட்டை அடி வாங்குற அளவுக்கு மோசமாக தோக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்படி நியூசிலாந்து அணி கம்மியான ரன் வித்தியாசத்தில் தோத்தோ அல்லது ஜெயிச்சோ செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவும் நியூசிலாண்டும் செமிஃபைனல்ஸ்க்கு போயிடுவாங்க. பாகிஸ்தான் அப்படியே நடைய கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும் கலக்கிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்தியா 2 வெற்றிகளோட அவங்களுடைய செமிஃபைனல் ஸ்பாட்டை கிட்டத்தட்ட உறுதி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ 2வது ஸ்பாட்டுக்கு குரூப் ஏல யார் வரப்போறா, பாகிஸ்தானா நியூசிலாண்டா? உங்களுடைய பிக் யாரு? இங்கிலாண்டால ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சும் டிஃபெண்ட் பண்ண முடியாமல் போன சூழல்ல இங்கிலாண்டால அடுத்த வர ஆட்டங்களில் கம்பேக் பண்ண முடியும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்பதான் உங்களுக்கு வரும். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோட இணைந்தீர்கள். தோல் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.